ஹாய், அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக நான் கொண்டாடினேன். அதே மாதிரி நீங்களும் கொண்டாடிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். கார்த்திகை தீபம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்டில் ஏற்றணும். அதாவது ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்க. ஏற்றின அந்த செகண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்லேருந்து விளக்கேற்றணும். வீட்டு வாசலில் முதல்ல பார்த்திங்கன்னா 5 விளக்குலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வெளில ஏற்றணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா ரூம்லேயும் ஏற்றணும். அதுக்கப்புறம் கிச்சனு, பூஜை ரூமு, பின்னாடி கிணறு இருக்கும் அந்த காலத்துலலாம், அப்போ ஏற்றுவாங்க. இப்போ மோட்டர் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏற்றணும். பின்பக்கம் ஃபுல்லாக ஏற்றணும். வீட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ரூம் வாசலையும் ஏற்றிட்டு, அதுக்கு இன்க்ளூடிங் பாத்ரூம் கூட ஏற்றணும். பாத்ரூம் வாசலில் கூட ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மாடியில் போய்ட்டு மாடி வரைக்கும் ஏற்றிடுவோம். இதுதான் என்னோடய பழக்கமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக திருவண்ணாமலை தீபம் ஏற்றின உடனே நம்ம ஏற்றணும்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த டைமில் சில பேர் கேர்ள்ஸாக இருக்கிறவங்க, ஃபீமேலாக இருக்கிறவங்க குளிக்க வேண்டிய நாளாக இருக்கும், அதனால ஏற்றாமல் வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க பெரியவங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் அவங்களுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு வரக்கூடாதோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள விட்டுட்டு பெரியவங்க ஏற்றிடுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருக்கட்டும், வீட்டில் பெரியவங்க யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி டைமில் பூஜை ரூமில் மட்டும் நீங்கள் ஏற்றாதீங்க. வீட்டு வாசலில் மற்ற எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏற்றலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. கோயிலுக்கு போகாதீங்க, பூஜை ரூமில் ஏற்றாதீங்க. மற்ற இடத்துலலாம் நீங்கள் அகல் விளக்கை வாங்கிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டதுக்கப்புறம் அந்த விளக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றலாம். இதனால் எந்த தப்புமே கிடையாது.